இன்று உலகளாவிய முறையில் ஒரு சிஸ்டம் வந்து நம்ம அறியாமையே ஃபாலோ பண்ணிட்டு வருது. அது என்ன சிஸ்டம்னா நான் ரீயூசபிள் எஜுகேஷன். அதாவது நீங்கள் எவ்வளோ படிப்பு படித்தாலும் அந்த படிப்பின் மூலமாக கற்ற மொழி அறிவோ அல்லது அந்த படிப்பின் மூலமாக கற்ற தகவலையோ நீங்கள் மறுபடியும் பயன்படுத்த முடியாது. இன்னும் சொல்லப்போனால் படித்தல் என்ற செயல்வினை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணுமே தவிர அதிலிருந்து நீங்கள் திரும்ப சுய அறிவை கொண்டு படிக்க முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருக்காங்க, +2க்கு டியூஷன் போய் ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் 6th படிச்சுட்டு மறுபடியும் டியூஷன், எல்கேஜிலேருந்தே டியூஷன். சரி, காலேஜ் முடித்த முன்னாடி அதுக்கு மேலே ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் போகணுன்னா அதுக்கு டியூஷன். அது நீட்டாக இருக்கலாம் அல்லது ஐஏஎஸ், ஐபிஎஸ், சிஏ எது வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா என்னென்னா இவங்களுடைய படித்த படிப்பை தொடர முடியாது. இது நான் ரீயூசபிள் எஜுகேஷன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ ஒரு குழந்தைக்கு மொழி அறிவு அதை நம்ம கற்றுக் கொடுத்து அந்த தகவலை வியாக்கியானப்படுத்தி அதை மனசில் பதிய வைத்து திரும்ப இயக்க வேண்டும். இந்த செயல்நிலை முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு ஒருவரால் எந்த சூழ்நிலையும் சுயமாக படிக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது இப்போ மட்டுமல்ல, 1836 இருந்து. அப்போ எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ரீயூசபிள் எஜுகேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். அதுதான் ஒரு மாணவனுடைய கற்றலில் ஏற்படக்கூடிய பின்னடைவு அல்லது அதனால் வரக்கூடிய எதிர்வினைகளை சமாளிக்க முடியாத தன்மை அல்லது கற்றலில் குறைபாடு அல்லது கற்றலில் ஏற்பட்டக்கூடிய குறையை புரிந்து கொள்ளாமல் செயல்படுதல். அது புரிந்து கொள்ளுதல் என்பது 2 வகை. ஒன்று மொழி சார்ந்து புரிந்து கொள்ளுதல், இன்னொன்று அதனுடைய செயல் சார்ந்து புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இதற்கான உருவாக்கப்பட்டது தான் நாங்கள் லேர்னிங் லேப் அப்படின்னு உருவாக்கணும். இது இந்த கற்றலில் குறைபாடு எஜுகேஷனில் மட்டுமே வேலை செய்கிறது கிடையாது. இது அவங்க எந்த வேலைக்கு போனாலும் அங்கேயும் இந்த குறைபாடு இருக்கும். அவங்க கேட்க முடியாது, அது பிறர் சொல்வதை புரிந்து கொள்ள முடியாது, பிறரோடு இணைந்து செயல்பட முடியாது, தன்னுடைய சுய இன்ப செயல்நிலையில் தான் இருப்பாங்க. ஸோ இதை மாற்றுவது தான் மிக மிக அவசியம். இப்போ எஜுகேஷனில் ஏடிஹெச்டின்னு சொல்கிறாங்க, அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி ஹைப்பர் ஆக்டிவிட்டி சிண்ட்ரோம். இதுலேயே இன்னொன்றும் இருக்குது, அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி ஹைப்போ ஆக்டிவிட்டி சிண்ட்ரோம். ஒன்று துரித நடத்தை, இன்னொன்று எதுலேயுமே ரொம்ப வேக குறைபாடு இருக்கக்கூடிய நடத்தை. இது படிப்பில் மட்டுமல்ல, இது அப்படியே எப்படி மாறுதுன்னா இண்டஸ்ட்ரியல் ஏடிஹெச்டின்னு சொல்கிறோம். இண்டஸ்ட்ரிக்கு போனால் கூட இவங்க சொல்லி பல தடவை படித்து பல தடவை நிர்பந்தப்படுத்தி அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு வேலை செய்கிறாங்க. படிப்புங்கிற ஒரு செயலாக இருக்கட்டும் அல்லது எந்த செயலாக இருக்கட்டும். பட் இவங்க வேலைக்கு வரையில் இதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியில் சொல்லி தான் கேட்பாங்க. பல நேரங்களில் இவர்கள் சொல்வதே அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் அல்லது அவர்கள் சொல்வது இவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் அந்த வேலை தவறான முறையில் இயக்கப்பட்டு மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்குகிறது. அதனால தான் நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ஏடிஹெச்டியை கண்டுபிடித்து அதை மாற்றுவதற்கான உளவியல் ரீதியான பயிற்சி கிடையாது, செயல்நிலைகளை நாங்கள் உருவாக்குகிறோம். அது தொடர்ந்து 3 மாதம் உங்களோடு இணைந்து தான் நாங்கள் செயல்பட்டு உருவாக்க முடியும். இன்றைக்கி ட்ரைனிங் அப்படின்னாவே ஒரு டான்ஸை போடுறது அல்லது அவர்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு செயலை செஞ்சு அதுக்கு பேர் ட்ரைனிங். நாங்கள் அது ட்ரைனிங் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட். அதனால தான் இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேம். ஏன்னா ஒரு மனிதனுடைய இயல்பை புரிந்து கொண்டவர்கள் அந்த மனிதனுடைய இயல்பை எவ்வாறு தொழிற்சாலைக்காக மாற்ற வேண்டும் அல்லது தொழிற்சாலைகளுடைய இயல்பை எவ்வாறு அந்த மனிதன் புரிந்து கொள்ள மாதிரி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம். இதைத்தான் எங்களுடைய நிறுவனம் செய்து கொண்டு வருகிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்னு சொல்கிறோம். ஒரு தனி மனிதனுடைய நடத்தை எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டுமோ அதே மாதிரி அந்த நிறுவனம் எப்படி நடந்துக்கிறத வடிவமைக்கணும். இதில் எங்களுடைய நிறுவனம் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் டிசைனிங், அதே மாதிரி ஹியூமன் ஸ்கில் டிசைனிங், இந்த மாதிரி பல்வேறு கோர்ஸ்களை நடத்திட்டு வருது. இது தகவல் பூர்வமானதல்ல, செயல்பாடு பூர்வமானது. ஆகவே உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் உங்களுடைய ஆர்வம் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. ஸோ இந்த நிகழ்வில் நீங்கள் படிப்பில் இருக்கிறது அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். கற்றலில் குறைபாடு, செயலில் குறைபாடு, புரிந்து கொள்வதில் குறைபாடு, புரிந்து கொள்வதில் குறைபாடு, அதே மாதிரி செயல்பட விருப்பமின்மை, அதே மாதிரி தொழிற்சாலையில் செயல்பட விருப்பமின்மை. அப்போ என்னென்னா இன்றைக்கி எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளை வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற பெயரில் வசதியை கொடுத்தால் படித்துக் கொள்வார்கள் என்ற நோக்கில் அவர்களை படிக்க வைக்கிறது. அந்த வசதியை விட்டு வெளியில் தொழிற்சாலைக்கு இயல்பாக அவங்க செயல்பட முடிய மாட்டேங்குது. இது மருத்துவத்துறைக்கும் பொருந்தும். அப்போ இதிலிருந்து மாறுவதற்கு தான் நாங்கள் மைண்ட் செட் நாலேஜ் என்கின்ற லேர்னிங் லேப் அனாலிசிஸ், பிஹேவியர் ஸ்கில் அனாலிசிஸ், அதே மாதிரி அவர்களுடைய பல்வேறு சிக்கல்களை கண்டறிந்து மாற்றுகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமானது என்னென்னா எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. எல்லாமே ஈகராக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது.
தட்ஸ் வை யூ ஆர் ஹேவிங் த நாலேஜ் ஹங்க்ரி, அறிவு பசி. ஓகே, இப்போ ரிலேட்டடான ஒரு சின்ன டாப்பிக்கு. அதாவது என்னென்னா 1944 வந்து இந்த படிப்பு ரீதியான குறைபாடு அப்படிங்கிறது வந்து 70% இருந்ததுன்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க 1944. நான் ஏன் சினிமாவை அதோட லிங்க் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சமயத்தில் என்ன படம் வந்துச்சுன்னா ஹரிதாஸ்னு ஒரு படம் வந்துச்சு. ஹரிதாஸ்னு பழைய படம். அந்த படம் வர்றப்ப சமயத்தில் அதில் 70% இருந்த படிப்பு சம்பந்தமான குறைபாடு இது வந்து குறைஞ்சிருக்குமா அதிகமாக இருக்குமானா இன்றைக்கி அது 100க்கு மேலே போயிடுச்சு. அதனுடைய விளைவு என்னென்னா எல்லா குழந்தையும் டியூஷன் போனால் தான் படிக்க முடிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க தெரியுமா. நீங்கள் எந்த படிப்பு படித்தாலும் சரி என்ட்ரன்ஸுக்கு வந்து தனியாக போகணுன்னு கொண்டு வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் எதுலேருந்து 6th நீட்டுக்கு இல்லையா. ஸோ இதுக்கு பேர் என்ன சொன்னால் லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்கிறோம். இதை வந்து உலக லெவலில் அதிகப்படுத்திட்டு வரப்படுகிறது அப்படிங்கிறது அந்த செய்தி. இதனுடைய பேக்ரவுண்ட் என்னென்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து சமையல் பண்ணுறதுக்கு பிடிக்கிறதில்ல. சார் நாங்கள் சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இப்போ நான் ஒரு டிஎன்ஏ பற்றி நான் கண்டுபிடிச்சது வந்து 2000. நான் அதை வெளிப்படுத்துறது 2022. ஒரு சைக்கலாஜிக்கல் ரிசர்ச் வந்து இப்போ நான் வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுறதுனால நான் டைரெக்டாக பண்ணுறேன். இதே வந்து நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் கவர்மெண்ட்லேயே இருந்தேன்னா நான் என்னுடைய ரிசர்ச் வெளியில் வரக்கு 100 வருஷம் ஆகும். அப்போ தான் அது வெளியில் வரும். இதனுடைய டியூஷன் எஜுகேஷனுடைய முக்கியமான ஒரு பின் விளைவு என்னென்னா இன்றைக்கி எந்த பெண்ணுமே வந்து சமையல் பண்ண விரும்புகிறதே கிடையாது. சரியா. இதை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறான்னா ஸ்பூன் ஸ்பீடிங் படிப்புக்காக வந்து சொல்லி கொடுத்து படிக்க வைக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இனிமேல் கிச்சனை வந்து எதுவுமே செய்யாதுங்கிறது தான் அந்த பிரெயினுடைய ஃபார்மேட். அதனால தான் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே சமையல் இண்டஸ்ட்ரி அதிகமாகிடுச்சு. கரெக்டாக இன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சொல்லிவிட்டு சாப்பிட்டுக்கலாங்கன்னு வந்துருச்சு. இது வந்து லேர்னிங் டிசபிலிட்டியோடைய அடுத்த ஃபார்மேஷன். அப்படி பார்த்தீங்கன்னா 1944 அந்த பிரச்சனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி 40 வருஷம் சேர்த்திங்க. 1900 கண்டுபிடிச்ச விஷயத்தை 1944 வெளிப்படுத்துகிறாங்க. 1944 வெளிப்படுத்துகிறாங்க. இது வந்து இன்னும் அதிகமாகும். அதனால் வந்து குழந்தைகளை வந்து எப்போவுமே டியூஷன் போய் படிக்குதுன்னா அதனுடைய பிரெயின் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணுறதுன்னு அர்த்தம். சொந்தமாக சிந்திக்க முடியாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அதனுடைய பின் விளைவு எந்த சொந்த செயலும் அது செய்யவே தெரியாது. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் இண்டஸ்ட்ரி, அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா அவங்களால சாப்பிடவே முடியாது, சாப்பிட விரும்புறதில்ல. அப்படி சாப்பிட்டாலும் பெரிய பிரச்சனையாகுது. சாப்பிட்றதுக்கு தானே சமைக்கிறதுக்கு விரும்புறது கிடையாது. ஸோ இதுதான் ஃபார்மேட். ஓகே. ஸோ அந்த வகையில் வந்து நிறைய பேர் உங்களுடைய குழந்தைகள் இருந்துச்சுன்னா அதாவது சொல்லிக் கொடுக்காமல் அதனுடைய ஓன் இதை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் லேர்னிங்னே கொண்டு வந்தோம். சர்வதேச கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே.